டெய்லியும் ஒரு குழம்பு பண்ணணும். பட் என்ன குழம்பு பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, 8 விதமான புளிக்குழம்பு இந்த வீடியோ ஃபுல்லா நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒண்ணொண்ணும் அவ்ளோ டேஸ்டியா, டெலிஷியஸா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுட்டீஸ் ரூஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, எந்த வீடியோஸும் என்னோட உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஒரு குழம்பும் ஷியோர் ஷாட் ஹிட் உங்க வீட்ல கண்டிப்பா பாராட்டு கிடைக்கும். அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பருப்பு உருண்டை குழம்பு. இது ரொம்ப காமனான குழம்பு. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு கரெக்டாக வந்திருக்கும், சில பேருக்கு அந்த உருண்டை உடஞ்சி போயிருக்கும். ஸோ இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபியாக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்ச 1/4 கப் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, 5 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சிட்டு ஒரு வெங்காயத்தை நறுக்கி போட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடுங்க. இது நீங்கள் டைரெக்டாக குழம்புலையும் சேர்க்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி போட்டிங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியாக உடையாமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 கப் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்ல பொன்னிறம் ஆகணும், இந்த மாதிரி கலர் மாறி வரணும். இப்போ நம்ம ஒரு தக்காளி போட்டு வதக்கிடலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சதும் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி அண்ட் 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். காஷ்மீரி சில்லி ஆப்ஷனல் தான், ஒரு கலருக்காக நம்ம சேர்க்குறோம். சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இந்த புளி தண்ணி அதில் சேர்த்து கொதிக்க விடுங்க. அதுக்கு சைடில் நம்ம 1/2 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தை நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. அந்த விழுதை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரும். இதில் 1/2 கப் தண்ணி, சால்ட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த உருண்டையை நம்ம போட்டுடலாம். இப்படி போட்டிங்கன்னா உருண்டை உடையாமையும் வரும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உருண்டையை கொஞ்சம் நேரம் குழம்புல போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த உருண்டையில் இறங்கி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ மேலே கொத்தமல்லி தூவி இறக்குங்க. சுட சுட சாப்பாடோட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரொம்ப கம்ஃபர்ட்டிங்கான பூண்டு மிளகு குழம்பு. இது உங்களுக்கு சளி, இருமல், இல்லை ரொம்ப கம்ஃபர்ட்டிங்காக ஒரு கோசியான வெதருக்கு இது தேவை அப்படின்னா இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். நல்லா ஹாட் ரைஸோட சாப்பிட ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இது நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ ஹாஸ்டலேட்ஸுக்கெலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் சீரகம், இதுலேயே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு காரம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பச்சரிசி போட்டு நல்லா வறுத்து இதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை தாளிச்சுக்கலாம். இதுலேயே கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அண்ட் இதுலேயே ஒரு 20 பல்லு பூண்டும் போட்டு நல்லா வதக்கணும். இதுலேயே பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். மிளகு காரமும் இருக்கிறதுனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தகுந்து இதை சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்திருக்கோம். இதுலேயே 1 டீஸ்பூன் கல்லுப்பு அண்ட் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையுமே சேர்த்தி நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனைலாம் போகணும். அந்த புளியோடு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த டைமில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திக்கோங்க, எல்லா டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ மூடி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா தளன்னு பூண்டு மிளகு குழம்பு தயாராகிடும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கவும் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக கெட்டுரும். ஸோ நல்லா சூப்பராக சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. ஸோ இனி அதுக்கு வெயிட்டிங். ஹாப்பி ஈட்டிங். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஸ்பெஷல் கருவேப்பிலை குழம்பு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் கருவேப்பிலை சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் மெத்தட். நீங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுவும் ஒரு 15 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை நல்லா போட்டு வதக்கிக்கணும். அதோட பச்சை வாசனை போனாதான் உங்களுக்கு குழம்பும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சுருண்டு வந்ததும் இதை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம் அண்ட் ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இதுலேயே ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புளிக்குழம்புக்கு பேஸே இதுதாங்க. இதில் நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், இதை ரீப்ளேஸ் பண்ண குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது. ஸோ இதுதான் எப்போவுமே குழம்புக்கு உங்களுக்கு வித்தியாசமே கொடுக்கும். இதுலேயே புளித்தண்ணி ஒரு லெமன் சைஸ் விட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விடுங்க.
இதுலேயே ஒரு டீஸ்பூன் உப்பு நல்லா கொதிச்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் வெல்லம் போட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா அந்த மாதிரி திக்கானதும் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சுட சுட சாப்பாடோட போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான பச்சை பயிரும் கத்திரிக்காயும் போட்டு இந்த குழம்பு ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. ரொம்ப ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் நியூட்ரிஷியஸ், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ இந்த எல்லா வீடியோஸ்லேயும் பார்க்குறதோடு இல்லாமல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுலேயே நம்ம 1/2 கப் பச்சை பயிறு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்திக்கிறோம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் நல்ல மைய விசில் விட்டுடுங்க. ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி குழைவாயிடும். இதை நல்லா கடைஞ்சிக்கோங்க ஒரு மத்து வச்சு. இப்போ நம்ம ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள் எண்ணெயிலே சேர்த்திக்கலாம். 6 பல் பூண்டு, சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம், 3 கத்திரிக்காயை இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த டைமில் நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கடைசியாக நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம். புளித்தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 எலுமிச்சை அளவு புளி சேர்த்திங்கன்னா போகிறோம். மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இதில் வெங்காயம் பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னுமே டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இனி எதுக்கு வெயிட்டிங், ஹாப்பி ஈட்டிங். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பூண்டு குழம்பு. பூண்டு மிளகு குழம்பு பார்த்தோம், பட் இந்த பூண்டு குழம்பு கொஞ்சம் வித்தியாசம். இதுக்கு 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடிக்க போகிறோம். இதுதான் இதோட ஸ்பெஷல் பொடி, ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, பெருங்காயம் அண்ட் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இதுலேயே நம்ம 20 சின்ன வெங்காயம் சேர்த்திக்க போகிறோம். இந்த புளிக்குழம்புல ப்ராப்ளமே இந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது தாங்க. இப்போ இதுலேயே ஒரு 20 பல் பூண்டு நம்ம சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நிறம் மாறணும். அப்போ தான் வாசனையும் நல்லாயிருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம அரைச்சி வச்சு அந்த பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கமகமான்னு வாசனை வரும். இப்போ ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கடைசியாக வெல்லம் போட்டு நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி சுட சுட சாப்பாடோடு சர்வ் பண்ணுங்கள். இது மாதக்கணக்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அவ்வளோ டெலிஷியஸாக டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா இந்த பூண்டு குழம்பை நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் கத்திரிக்காய் அண்ட் தட்டைப்பயிர் போட்டு ஒரு புளிக்குழம்பு. இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நான் தனியா அண்ட் மிளகாய்த்தூள் போடுற இடத்துல எல்லாம் நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இதுவுமே சுட சுட சாப்பாடோட சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கு ஒரு சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வந்ததும் ஒரு தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்க போகிறோம். இதையும் நல்லா வதக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதை நல்லா சுருண்டு இந்த மாதிரி வந்ததும் இதை அரைச்சி விழுதாக தனியாக வச்சுக்க போகிறோம். இதுதான் இந்த குழம்போட பேஸ். இப்போ ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் அண்ட் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். ஒரு 2 கத்திரிக்காய் சேர்த்தா போகிறோம். நல்லா வதக்கி நல்லா அந்த மாதிரி சாஃப்ட் ஆகும்போது கொஞ்சமாக பெருங்காயம் அண்ட் அரைச்சி வச்ச விழுதையும் போட்டு நல்லா சுருட்டிடலாம். நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கிரேவி நல்லா திக்காகும் கன்சிஸ்டன்சி. தட்டைப்பயிறு 4 மணி நேரம் ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் வேக வச்ச தட்டைப்பயிறு சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் வாசனையும் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அவ்வளோ கமகமன்னு உங்களுக்கு வாசம் வரும். கடைசியாக வெல்லம் போட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் புளிக்குழம்பு எல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்பள வத்த குழம்பு. இது ஒன்றுமே காய்கறியே இல்லை, ஆனால் நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அப்பளத்தை 4 நொறுக்கி போட்டு இந்த அப்பள வத்த குழம்பு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்
டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நிறைய பேர் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, பட் இது கூட்டு மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அண்ட் இது பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பச்சரிசியை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சு மிக்சர் ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குழிக்கரண்டி எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுலேயே 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் அண்ட் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்க போகிறோம். இதில் வேறு எந்த காய்கறியுமே இல்லை. 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்திக்கோங்க. பொடிச்சு வச்ச பொடியும் போட்டிங்கன்னா இந்த குழம்பு வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இது மூடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இதில் வெங்காயம், பூண்டுன்னு எதுவுமே இல்லை. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பொரிச்ச அப்பளத்தை 4 நொறுக்கி போட்டு மிக்ஸ் பண்ணி உடனே சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான அப்பள வத்த குழம்பு தயார். சுட சுட சாப்பாடோடு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் காய்கறி இல்லாதப்போ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அண்ட் இது ஒரு கூட்டோடு வச்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெந்தய குழம்பு. இதுக்குமே காய்கறி தேவையில்லைங்க, பட் டேஸ்ட் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது நீங்கள் ஏதாவது ஒரு பொரியல் பண்ணி இது சுட சுட சாப்பாடோடு வச்சு சாப்பிட்லாம். இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இந்த வெந்தய குழம்பு எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் தனியா போட்டு வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயமே ஆக்சுவலி உங்களுக்கு அந்த ஃப்ளேவரை நல்லா கொடுக்கும். நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 6 வரமிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம் அண்ட் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அரோமேட்டிக்காக வந்ததும் ஒரு தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இதில் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ ஆற வச்சு இதை விழுதாக அரைச்சிக்கோங்க. இதுதான் இந்த குழம்போட பேஸ். இப்போ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு இதுலேயே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புளித்தண்ணி ஒரு எலுமிச்சை சைஸுக்கு கரைச்சி இதில் சேர்த்திருக்கேன் நான். இதுவும் நல்லா பச்சை வாசனை போய் கொதிச்சு வரணும். இப்போ இதுக்கு ஏற்ற அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அண்ட் மூடி வச்சு பச்சை வாசனை போக கமகமான்னு கொதிக்க விடுங்க. சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி. ஸோ எல்லா அமேசிங் குழம்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இனி எதுக்கு வெயிட்டிங், ஹாப்பி ஈட்டிங். ஸோ மறக்காமல் ஃபுட்டீஸ் ரூஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.